உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் இயேசு பேச்சு இழந்த ஒருவரிடம் பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றார். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவற்றை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைகலங்களையும் பறித்துக் கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு ஏதாவது எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமே கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, யோபேல் 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகின்றோம். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்றார் நம் படைத்த இறைவன். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் இருக்கின்றோம். தவக்காலத்தின் தொடக்கத்தில் நம்முடைய திருத்தந்தை லியோ 14ஆம் லியோ நமக்கு விடுத்த 3 அழைப்பு விடுத்தார். அந்த 3 அழைப்பில் முக்கிய அழைப்பானது லிசன் அல்லது செவிசாயுங்கள். செவிசாயுங்கள். இந்த முதல் வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால், இந்த முதல் வாசகம் எரேமியாவில் எழுதப்பட்டது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறப்படுவதை பார்க்கின்றோம். மோசே வழியாக, எரேமியாவின் வழியாக இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு கூறுவது, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகளை அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். இதே வார்த்தை தான் இஸ்ரேல் மக்களுக்கு கூறிய இறைவன் இன்று நம் ஒவ்வொருவருமே கூறிக்கொண்டிருக்கின்றார். நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவருடைய மக்களாக இருக்கின்றோமா? அவருடைய நெறியை கடைபிடித்து நம்முடைய குடும்பத்தில் வாழுகின்றோமா? சற்று நாமே யோசித்து பார்ப்போம். அதை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய வார்த்தையை கேளாமல் இருந்ததற்காக இறுதியாக நாம் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்றோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் விவாதிக்கப்படுகிறது. அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள், நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத யாரும், தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத யாவரும்
கண்டித்து திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல்லுங்கள் என்கின்றார் இறைவன் இறைவாக்கினர் வழியாக. உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. அமர்ந்துக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மிடமிருந்தும் நமக்கும் நாம் கடவுளுடைய வார்த்தை கேட்காமல் இருந்தால் இதைத்தான் கூறுவார். உண்மை உங்களுடைய வாயிலிருந்து அழிந்து போயிற்று, நீங்கள் தண்டனைக்கு உரியவர்கள். நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றோமா? திருப்பாடல் 95 அதிகாரம் 7 மற்றும் 8 வசனத்தில் கூறப்படுகிறது, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இந்த நாள் தவக்காலத்தில் அந்த ஈஸ்டர் திருவிழாவை உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த நாளிலாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுக்கு எதிராக செய்த காரியங்களுக்காக இறைவனிடம் மன்னித்து கேட்டு இறைவனிடம் திரும்பி வர நம் ஒவ்வொருவரையுமே இறைவன் அழைக்கின்றார். அவ்வாறு திரும்பி வருகின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்திருப்போம். நற்செய்தி வாசகத்தில் கேட்டது போல லூக்கா 11 அதிகாரம் 23 வசனத்தில் கேட்டது போல, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார். நாம் கடவுளோடு இணைந்து கடவுள் பங்காளிகளாக இருக்கின்றோமா அல்லது கடவுளுடைய எதிரியாக நாம் இருக்கின்றோமா? கடவுளோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்கின்றோமா அல்லது அவர்களை சிதறடிக்கின்றோமா? நாமே சொல்லி பார்த்தோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக வார்த்தையின் வழியாக இவர்களிடம் கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிந்தருளும் என்பதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக